வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெல் பெப்பர் ரைஸ், அதாவது குடைமிளகாய் சாதம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஷ். முதல்ல ரைஸை குக் பண்ணிவிட்டு அடுத்தது கேப்சிகமை சாட்டே பண்ணிவிட்டு ஒரு பொடியை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இது ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸோட அளவு. முதல்ல நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான ஒரு பொடியை வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1.5 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 காஷ்மீரி சிகப்பு மிளகாய், 1/2 இன்ச் பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய். இதெல்லாத்தையும் நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது நம்ம காய்கறிகளை சாட்டே பண்ணிடலாம். இந்த பொடியை அரைச்சி காய்கறிகளை சாட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸை ரெடி பண்ணிடலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 3 கப் தண்ணியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு உதிரியாக தான் ரைஸ் வேணும். அடுத்தது காய்கறிகளை வதக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ண கலர் குடமிளகாயை சேர்த்துக்கலாம். 1 சிகப்பு குடமிளகாய், 1 மஞ்சள் குடமிளகாய், 1 பச்சை குடமிளகாய், 3த்தையும் ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஃபேவரட் கலர்ஃபுல்லான பெல் பெப்பர்ஸும் பட்டாணியும் இருக்கிறதுனால. நீங்கள் சாதம் வெடிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வெடிச்சிங்கன்னா இதில் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் வெண்ணெயிலேயே நீங்கள் சாட்டே பண்ணாலே இந்த குடமிளகாயெல்லாம் நம்மளுக்கு வெந்துடும். குடமிளகாய் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் 3 டீஸ்பூன் நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடியை சேர்த்துக்கோங்க. நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமான ஒரு 1/2 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஒரு புளிப்பு தரத்துக்கு 2 டீஸ்பூன் காஞ்ச மாங்காய் பொடி, ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உதிரியாக வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ் தான், அதனால் ஒரு டாஸ் பண்ணிட்டா நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். அந்த காய்கறிகளை சாதத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கிளறும் போது ப்ரெஷர் கொடுத்து கிளறாதீங்க, பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும். அதனால் ஜென்டில் ஹேண்ட்ஸில் மிக்ஸ் பண்ணுங்கள். மேலே அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி தூவி விட்டுருங்க. வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு க்ரன்ச்சுக்காக 2 டீஸ்பூன் எள் இருக்கு இல்லையா, அதை வறுத்துட்டு இதில் தூவிக்கலாம். அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சும் கொடுக்கும். இது நீங்கள் அப்படியே ஒரு கிரேவி கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா ரைத்தா கூடயும் சாப்பிட்லாம். குவிக் அண்ட் ஈஸியாக முடிகிற ஒரு ரைஸ் ரெசிபி இது. நீங்கள் கிட்ஸோட டிஃபன் பாக்ஸுக்கு கூட இதை வைக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஒரு கிரியேட்டருக்கும் மோட்டிவேஷன். ஹாப்பி ஈட்டிங்.